வணக்கம். தெரிந்து கொள்ள ஆர்வம், that is curiosity. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்கார், நான் ஒன்றும் பெரிய டேலண்டட் பர்சன்லாம் நான் என்னை பற்றி நினச்சதில்லை, பட் தட் ஒன் குவாலிட்டி ஐ ஹேட், இன்னும் 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 அதை பற்றி இன்னும் ஆழமாக இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், that is what led me to where you think I got அப்படின்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்கார். He even calls it holy curiosity, புனிதமான holy curiosity. ஜாப்பனீஸில் ஒரு டேர்ம் இருக்குது, ஷோஷின் அப்படின்னு. இந்த ஷோஷின் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஒரு 2-3 கான்செப்ட்ஸை சேர்த்து பார்க்கணும். இட் இஸ் த பிகினர் மைண்ட். நிறைய கோட்டிடியன்ஸில் முன்னாடி கூட இந்த பிகினர் மைண்ட் செட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஷோஷின் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதை குறிக்கிறது அப்படின்னா, when you are learning something, you need to approach it with an openness. All ideas are welcome. All concepts are welcome. All angles and approaches can be considered. ஒரு எக்ஸ்பர்ட் ஆக ஆக இதெல்லாம் தப்பு, இதுதான் சரியான வழின்னு the straight and the narrow அப்படின்னு போயிடும். But when you are in the open beginner mindset, you welcome many perspectives, and அந்த curiosity லேர்னருக்கு எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த lack of preconceptions, இப்படி தான் இருக்கணும் அது, ஏன்னா நான் எக்ஸ்பர்ட், அந்த அப்ரோச்சில் போனால் you cannot find new things, you cannot discover, you cannot innovate, is the prevalent scientific research itself. It says you need that beginner mindset, you need that doubting mindset. Number 5 whys அப்படின்னு quotidian 031 பார்த்தோம். ஒரு வையோடு நிறுத்திக்காத 5 தடவை கேட்டுக்கிட்டே போனால் you will be able to come to the fundamental reason or the base problem which you have to address. ஒரு செவரு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த செவரில் we throw some confetti அப்படி போடுறோம். இதுதான் ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் என்வாயரன்மெண்ட் அப்படின்னே நினைக்கணும். The wall is the student's mind, and the confetti that we throw is the little bits of knowledge that we hope will stay. பட் என்ன ஆறுது, எல்லாம் கீழே விழுந்துடுறது, அடுத்து அடிக்கிற காற்றுல everything goes away. What is curiosity? Curiosity is the ability to actually put some 2-side tape on the wall. செவரில் இந்த மாதிரி ஒரு 5-6 பேட்டர்ன்ஸ், 5-6 ஸ்ட்ரிப்ஸ் ஒட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சா, இப்போ அது மேலே கன்ஃபெட்டியை போட்டால் stuff sticks. So curiosity is your important weapon to ask the right questions or be asked the right questions, so that your brain becomes a nice wall filled with strips of 2-side tape onto which important lessons and tidbits of knowledge and wisdom can stick. Another important way you can cultivate curiosity is to give importance to the path you have traveled. ஒரு காரையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட there is that rear view mirror நடுவில் இருக்கிறது, and then there is this left and the right rear view mirrors. Do you see the slightly different perspective each mirror gives you? It gives you a holistic picture. You'll be able to judge distance, you'll be able to determine position of what's behind you, what you passed by. இதே தான் வாழ்க்கையிலையும், in your journey through the various jungles of knowledge, if you cultivate the ability to look behind you, learn from the mistakes of the past ன்னு சொல்லுவாங்களே, spend some time in reflecting. இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான் இல்லையா? இந்த கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன நடந்தது, எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பண்ணால்
அதுவும் an important aspect of curiosity, and that will help you become a better learner in life, is the lesson. ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்கார். அவர் ஒரு பழைய கிரீக் மித்துன்னு நினைக்கிறேன். ஒரையான் அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் ஜெயண்ட் செடாலியன் அப்படிங்கிற அவருடைய வேலைக்காரனை தன் தோளில் தூக்கி கொண்டு சுமந்து போனாராம். எதுக்குடா அப்படின்னா, அவர் கண்ணு தெரியாதவர், செடாலியன் ஹேஸ் ஐஸ், ஸோ வழி காட்டுவதற்காக ஒரு வேலைக்காரனை தன்னுடைய தோளில் சுமந்து சென்றதாக ஒரு கதை. அதுதான் ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்கார். நான் இஃப் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு see farther, மற்றவங்களெல்லாம் விட நான் இன்னும் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள், இஃப் ஐ ஹாவ் discovered about the way the world works, it is because I stood on the shoulders of giants. பெரிய பெரிய ஆளுங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களோட தோளில் நின்று கொண்டு அவங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தி என்னால் பண்ண முடிஞ்சது. You don't have the time to rediscover everything. You don't have the time to make all the mistakes once more. So learn from people around you. Learn from people who have already gone in the path you're traveling. That again is one more ingredient for curious people. Start with this stance. I don't know. எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல தயங்காமல் இருங்கள். No problem at all, because if you dig deep and really get into how much other people around you know, you will realize they don't know much either. It is better to start with this stance and slowly increase your knowledge than to assume an expert's mindset and shut yourself to all new knowledge. Ask dumb questions. இப்படி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், சொசைட்டி ஃபார் ஆஸ்கிங் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பெருசாக போர்டு போட்டு வச்சுருக்கான். ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் த சொசைட்டி ஃபார் ஆஸ்கிங் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஆஸ்கிங் டம் கொஸ்டின்ஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸ்டார்ட் வித் ஐ டோன்ட் நோ ஸ்டான்ஸ். த செகண்ட் ஸ்டெப் இஸ், அந்த ஐ டோன்ட் நோவை கொஞ்சம் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஆஸ்க் டம் கொஸ்டின்ஸ். You think this question is dumb? Why is the sky blue? ஈஸி நினைக்கிறீங்களா? தண்ணி ப்ளூவாக இருக்குது அதனால் ஆகாசமும் ப்ளூவாக இருக்கா? அல்லது ஆகாசம் ப்ளூவாக இருக்கிறதுனால தண்ணி ப்ளூவாக இருக்கா? அல்லது நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் ஏதாவது ஒரு பர்டிகுலர்? இட்ஸ் நாட் ஈஸி. சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பிரைஸ் வந்ததே ராமன் ஸ்கேட்டரிங், ரேலே ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினன்னு 1930s he discovered. It is such a deep topic. And how many millennia has man been wondering why is the sky blue? So, feel free to ask dumb questions. A Nobel Prize might await you. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் ஆர்கனைசேஷனில் க்யூரியாசிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா, வாரன் பஃபெட் புக்கே எழுதியிருக்கார். அவருடைய கலெக்டட் தாட்ஸ் அபவுட் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். அதுக்கு பேர் டேப் டான்சிங் டு ஒர்க். ஐ எம் ஸோ த்ரில்ட் தட் ஐ எம் சரௌண்டிங் மை செல்ஃப் வித் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். ஐ டேப் டான்ஸ் மை வே டு ஒர்க். இழுத்துக்கிட்டு போல என்னன்னா, I enjoy, I am looking forward to Monday morning அப்படின்னு அந்த புக்கோட டைட்டில். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தா filled with boring people. If you are a boring person surrounded by boring people, there is no curiosity at the workplace. On the other hand, if there is one person who has that urge to learn more, who is different from the rest of them, who has some unique perspectives, then this becomes a fertile organization. Everybody is curious about what that person has to say. இதில் அளவுக்கு மிஞ்சின அந்த அமிர்தம் நஞ்சார கதையும் இருக்குது. ஏன்னா
Tell me, what are you drawn towards here? It is very clear that you are drawn towards the pink dot here. It is very clear that there is nothing that's drawing your attention here. But this is a little bit too much. So a curiosity overload is also something to be guarded against. So processes help in creating a good framework, and curiosity is that additional masala that can make things interesting for you at the workplace. Double-edged sword அப்படின்னு சொல்லுவாங்க. Curiosity-யும் அப்படி ஒரு double-edged sword அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். So you must remember this: curiosity killed the cat. You must also remember this Tamil saying, the proverb that goes, நுணலும் தன் வாயால் கெடும். அது வந்து 17 கீழ் கணக்கில் ஒரு ப்ராவர்பாம். அது அதோடைய ஃபுல் வெர்ஷன், பொல்லாத சொல்லி மறைந்து ஒழுகும் பேதை. யூ சே சம்திங் பிஹைண்ட் சம்படிஸ் பேக் அண்ட் யூ ட்ரை ஹைடிங். தன் சொல்லாலே தன்னை துயர்ப்படுக்கும். ட்ரபிள் கம்ஸ் டு தட் பர்சன். நல்லாய் மணலுள் முழுகி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும். Even the frog that's hiding itself under the ground because of its croaking noise might attract attention of the snake. அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். Yes, it is a double-edged sword. ஏன்னா curiosity killed the cat. But why is the cat curious then? Evolution. For the cat to find its prey, it has to be curious. Curiosity killed this frog. But why is that frog making that noise? It is attracting its mate for evolution to happen. அதே மாதிரி தாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லையும். For the organization to thrive and become better every day, curiosity is important. But at the individual level, you need to be careful what you are curious about. You need to be respectful about the curiosity of the others around you. Curiosity is a double-edged sword. So what's the takeaway from today's interaction? It is this: be incurably curious. அந்த ஆர்வம், மற்றதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வியாதி உங்கள்கிட்டேருந்து போகவே போகாமல் இருக்க கடவுது. At the same time, be smart. Play it down. புத்திசாலியா இருங்க, முட்டாளா நடிங்க. Thank you.